அன்பு சகோதரமே, நமது துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவின் அதிசய நாமத்தில் ஆனந்தம் பொங்கும் வாழ்த்துக்கள். சகோதரர்களால் குழியில் போடப்பட்ட யோசேப்பு கதறி கதறி அழுதபோது காதை அடைத்து கொண்டு அவன் சகோதரர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். தேவ ஜனமே, நமது துன்பத்தில் இன்பம் காண்பவர்கள் முன்பாகவும் காணாதவர்கள் போல விலகிச் செல்பவர்கள் முன்பாகவும் நாம் ஒரு சொட்டு கூட கண்ணீர் விடக்கூடாது. ஹல்லேலூயா. யோசேப்பு போத்திபார் வீட்டில் கதவை பூட்டி கொண்டு அறைக்குள்ளேயே அழுதுவிட்டு கண்களை துடைத்து கொண்டு வெளியே வந்தான். தேவ பிள்ளைகளே, நாம் அழுகிறது தேவனுக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும். நாம் சாம்பலில் உட்கார்ந்திருப்பதை அவர் மட்டும் பார்த்தால் போதும். ஆகாரின் சத்தத்தை கேட்ட எல்ரோய் தேவன் நம் அழுகையின் சத்தத்தையும் கேட்கிறார். குழியில் இருந்தபோது யோசேப்பின் கண்ணீரை அவன் சகோதரர்கள் நிராகரித்தார்கள். பார்வோனின் அரண்மனை எகிப்தில் யோசேப்பின் கண்ணீரைக் கண்டு முழு இஸ்ரவேலையும் யோசேப்பிற்காய் ஆதரித்தது. நமது அழுகையை நம் ஆண்டவர் துருத்தியில் வார்த்து வைத்துள்ளார். நம்மை விசாரிப்பவர் நமது துன்பச் சிறையிருப்பை மாற்றி நம்மை விடுவிக்கிறார். மார்போடு அணைப்பவராய், நம்மையும் நமது பாடுகளையும் துன்பங்களையும் சுமப்பவராய், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவராய், எந்த நிலையிலும் எந்த எதிர்பார்ப்புமின்றி எல்லோரையும் பாரபட்சமின்றி நேசிப்பவராய், ஹல்லேலூயா சொல்லிக்கொண்டே போகலாம். நமக்காய் அனைத்தையும் நன்மையாய் செய்து முடிக்கிறவர். ஆணியால் கடாவப்பட்ட தனது கரத்தால் நமது கண்ணீரை துடைத்து, அழாதே மகளே மகனே, நான் இருக்கிறேன் என்று ஆற்றி தேற்றி நம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தேவனே, இந்த காலத்து பாடுகள் இனி எங்களிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நன்றி அப்பா. அழுகை, புலம்பல், தனிமை, வெறுமை, உடல் சோர்வு, மனச்சோர்வு போன்றவை தீயோ நம்புகளாய் எங்களை தாக்காமல் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எங்களுக்கு எதிராய் நிற்கின்ற எரிக்கோ கோட்டைகளை தகர்த்து தவிடு பொடியாக்கி உமது சாட்சிகளாய் இவ்வுலகிலும் ஆட்சி புரிபவர்களாய் நித்தியத்திலும் வாழ கிருபை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி நன்றியோடு கேட்கிறோம். சர்வ வல்லமை உள்ள ஜீவனுள்ள எங்கள் பரமபிதாவே, ஆமேன்.